பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நேற்று வந்து சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. வியானாவும் எஃப்ஜேவும் இப்போ ஒரு மாதிரியான கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. லவ் கண்டென்ட் அப்படிங்கிற இதில் வந்துட்டு இப்போ வந்து ஆதிரை உள்ளே வந்ததுனால அவங்களோட கேமை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். அதுக்காக தான் வந்து ஆதிரை வந்து இவ்வளோ நாள் கழிச்சு அவங்க அதுவும் இல்லாமல் வந்துட்டு இவ்வளோ நாள் வெளியே இருந்துட்டு எல்லாரோட கேம் எப்படி எல்லாரும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இது கண்டிப்பாக வந்து எல்லா கண்டஸ்டண்ட்டோட கேமையும் வந்துட்டு இது அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள இவ்வளோ நாள் கழிச்சு வந்துட்டு திரும்ப வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் வந்து ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா ஜோ வந்து வின் பண்ணிட்டு வீட்டு தலையாக வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு ரம்யா ஜோ வந்து வெளியில் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற இந்த டைமில் அவங்க வீட்டு தலையாயிருக்காங்க. அப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கும் வந்துட்டு எலிமினேஷன் வந்து இருக்காது. ஏன்னா இந்த வீக் வந்து எலிமினேஷன் ப்ராசஸில் இவங்களோட பேரை வந்து சொல்ல முடியாது இல்லையா? அப்போ வந்துட்டு அவங்க நெக்ஸ்ட் வீக்கும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பிக் பாஸ் 9 பற்றின விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.